இருந்தான்னு சொல்லப்படுகிறது. அப்ப இருந்தான் என்று சொல்லப்படுகிறதுண்டா அந்த இடத்துல இருந்திருக்கான். இது கேள்வி பதில் தானே, நானா புரிதல்ல பேசிட்டு போறது நீங்களும் தொடர்ந்து எடுங்க. சரி சரியா? கூறுவதற்கு என்ன பொருள் என்று சொல்வதற்கு இல்லாத நிலைமையில் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இருந்தான் என்றா அவன் இருந்திருக்கான். யாருண்டா அதுக்கு முதல்லயே கேள்வியா வருகிறது, மனிதனுக்கு ஒரு காலம் செல்லவில்லையா? அப்ப மனிதனுக்கு ஒரு காலம் செலுத்தவில்லையாண்டா அந்த கூறுவதற்கு என்ன பொருள் என்று இல்லாத நிலையில மனிதன் இருந்திருக்கான். அவன் எப்படி இருந்தான் என்கிறதுதான் இன்னைக்கு வந்து கூறுவதற்கு எதுவும் இல்லையென்றா அங்க பெயர் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்லை. ஆனா இருந்திருக்கான். அவன் எப்படி இன்ன வஸ்து என்று சொல்வதற்கு இல்லாத நிலையில் இருந்தான் என்றா மனிதன் இருந்தான் என்று எப்படி சொல்றது? இன்ன வஸ்து என்று இல்லையே அங்கே. அது உண்டு. எப்படி இருந்தா எங்க இருந்தான்? சொல்லுங்க. கூறுவதற்கு இன்ன வஸ்து இல்லாம இருந்தான் என்றா மனிதன் இருந்தான் என்று எப்படி சொல்றது? என்னன்னு கேள்வி அதுல வருது என்ன நசனா, மனிதனுக்கு ஒரு காலம் செல்லவில்லையாண்டு தானே வருகிறது. சொல்லி வாரது இப்ப இருக்கிற மனிதனை சுட்டி காட்டி ஒரு காலம் உனக்கு செல்லவில்லையா, அந்த டைம்ல நீ இந்த வஸ்து வந்து இல்லாத இடத்துல நீ இருந்த என்று அப்படி ஒரு மக்கள் கேளாதா? நம்மளை சுண்டி காட்டி அந்த சொல்ல மாதிரி அப்படி எடுத்தா நீ என்று தானே வரணும். அதுல இன்ன வஸ்து என்று சொல்வதற்கு இல்லாத நிலையில் இருந்தான் என்று சொல்லும் பொழுது வஸ்துவாக இருக்கவில்லை என்று அங்க சொல்லப்படுது. இல்ல இப்ப கூறுவதற்கு இன்ன வஸ்து என்று இல்லாத நிலை அப்படி என்றா பெயர் குறிப்பிடுற மாதிரி இல்லை. அப்ப மனிதன் சொல்ல முடியாது. இல்லை, மனிதனுக்கு தானே ஒரு காலம் செல்லவில்லையான்னு இருக்குது. இப்ப நம்மட பார்வையில நாம மனிதன் என்றா 5 அடி 6 அடியில நாம நேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. இப்ப நமக்கு ஒரு 35 வயசு இருக்கணும் எப்பவுமே. இப்ப மனிதன் என்று இப்ப 35 வயசுல இருக்கிற நம்மள சொல்லலாம். அதே 10 வயசுல இருக்கக்குள்ள அப்பயும் மனிதன் தானே. அப்படி இப்ப ஒரு 5 வயசுல இருக்க அப்பயும் மனிதனா தான் இருந்திருக்கு. அப்படி ஒவ்வொரு காலமா போகக்குள்ள இந்திரிய துளிக்கு போய் அது கூட இப்ப இந்திரிய துளி என்று செல்ற பேரு இருக்கி. இப்படி செல்லாத ஒரு நிலைமை ஒன்று இருக்கு மனிதனுக்கு. எப்படி மனிதன் என்று சொல்றேன்டா, ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ள நீ ஏன் மறந்தாய் மனிதாண்டு தான் எதற்காக? அப்ப கேள்வியும் மனிதன் தானே மறந்திருக்கான். அப்ப மனிதன் மறந்திருக்கான்டா ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ளவன் தானே மனிதனா இருந்திருக்கும். அப்படி வராதா? ஏண்டா இப்ப இன்ன பொருள் என்று சொல்வதற்கு இல்லாத நிலைமையில் மனிதன் இருந்தானுங்க. நாம மனிதன் என்று எப்படி யோசிக்கிறோம்? ஒரு கட்டுப்பாட்டுல ஒரு 6 அடியோ 7 அடியோ தோற்றத்துல ஒரு வெள்ளை இல்ல கருப்பு இல்ல பொது நிறத்துல இருந்தா தான் மனிதன் என்று யோசிக்கும். அப்படி ஐனைக்கு இல்லைங்கிற போதுதான் அப்ப அது மனிதன் இல்லை என்ற முடிவுக்கு வரும். இப்ப அதுக்கு அந்த ஆயத்துல அர்த்த வசனம் வருது. பின்னர் இந்திரி துடிய சதகட்டியாக மனிதனே நாம் தான் உருவாக்கினோம். யாரு? மனிதனே நாம் தான் உருவாக்கினோம். இந்திரிய உருவாக்கினவர் யாரு? மனிதன் யாரு? இதை மனிதன் இப்ப உருவாக்கின ஆளை இறைவன் என்று எடுக்கலாம். இறைவன் தானே சொல்றான் நான் தான் உருவாக்கினேன். அப்ப உருவாக்கினவரு மனிதனா இருக்காரு. அப்ப அங்க உருவாக்கின ஒரு ஆள் மனிதன் என்ற ஒரு ஆள் இல்ல. இப்ப உருவாக்கினவன் என்று சொல்லி மனிதன் என்று எடுத்தா அந்த இடத்துல எப்படி சொல்லப்படுகிறது? ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தில் ரஹ்மான். அப்படின்னா மனிதனை நாம் ஆதமுடைய ரஹ்மானுடைய சூரத்தில் ஆதமை படைத்தோம்னு சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்டா அந்த இடத்துல இறைவன் இங்கே ஒரு இடத்துல இருந்துட்டு மனிதனை உருவாக்கினான் என்று நாம் கருத்தெடுக்க இயலாது. உருவாக்கினது என்று சொல்லி வருது எதனால என்றா அந்த
உருவாக்குறதுக்கு ஒன்று இருக்கிங்கிறதால தானே வருது. இப்ப உருவாக்குறதும் உருவாக்கினவனும் ரெண்டு இருக்கிறதால தானே அந்த உருவாக்கின பொருள் என்று சொல்லி எடுக்கும். இது இப்படி உருவாகின படைப்பு இல்லதானே, அப்படி எங்கக்குள்ள அது அமைஞ்சு இருந்த இருப்பு நிலை தானே. இப்படி வராதா? எப்படின்னா மனிதனே நாம் தான் உருவாக்கினோம் என்று வருது. ஓ யார் உருவாக்கி? நான் தான் உருவாக்கினோம் என்றா நானே உருவாக்கிட்டேன். அப்படி வராதா? அதுல நாமண்டே வருது, நானுண்டா வருது, நாம் என்றுதான் வருது. ஆனா நாம் என்றுதான் நாம் ஒருமையில தான் எடுக்க வேண்டும். நானே உருவாக்கிட்டு எடுக்கலாமா, இல்லாட்டி நான் அங்கிருந்து வந்து மனிதனை உருவாக்கிட்டா அப்படி எடுக்கிறதா? இல்லப்பா, அது ஒரு நிலை, இது ஒரு நிலை என்று வேறு வேற பிரிக்கிற மாதிரி இல்லையே. பொதுவா இருக்கிற இடத்திலேயே ஒரு நிலைப்பாட்டு கொண்டு போற நேரம் மனம் அது ஒரு நிலையில தான் காட்டும் ஆயத்து. அப்ப நானே உருவாக்கி நான் மனிதனை உருவாக்கினோம் என்றா பிரிச்சு காட்டுற மாதிரி வரும். அந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்? நான் இப்ப எப்படின்னா என்ன பெயர் என்று கூறுவதற்கு இல்லாத நிலைமையில இருந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்திருக்க போய்த்தானே அது நீங்க பேர் கூடுற மாதிரி இல்லை என்று சொல்லப்படுது. அது என்ன கேள்வி இருந்து இன்னைக்கு பேசினது இல்லை. எப்படி போனாலும்டா இப்ப நாம இருக்கோம், ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம சொல்வதற்கு இல்லாத நிலையில் இருந்தான் என்று சொல்லிட்டு அந்த வசனத்துல பின்னர் மனிதனை நாம் தான் உருவாக்கினோம். அப்ப இன்ன வஸ்து என்று சொல்வதற்கு இல்லாத நிலையில் இருந்தது யாரு? நான் தான் உருவாக்கினேன். நானே உருவாகினேன். நானே உருவமாக அமைஞ்சிருக்கிறேன். அந்த தோற்றம் எது? அப்படி அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்படி எடுக்கலாம் தானா? இப்ப அந்த இடத்துல இப்ப இது அறிவுல அமைக்கணுமே இந்த தோற்றம் தான். இப்ப இருக்கிற தோற்றம் தானே. இப்ப இருக்கிறது எந்த தோற்றத்தை எடுக்குது? அந்த நுட்பமா இன்ன வஸ்து என்று சொல்வதற்கு இல்லாத நிலையில் இருந்த அந்த இடத்திலிருந்து இதுவரையும் எங்க எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல அப்ப தோற்றம் கொண்டு இருந்திருக்கேனே. அங்க இன்ன வஸ்து என்று இருக்க இல்லையே, தோட்டம் இல்லை. அங்க இருக்காததுனாலதான் அந்த தோட்டமாக அதே அமைஞ்சிருக்கு. உருவம் இல்லாம உருவம் கொண்டு வந்து எங்கிட்ட எடுக்க இல்லாது அது ஒன்று எங்க இருந்து வாரு? அதிலே இருந்ததுதான். எப்படியோ இருந்திருக்கு இருந்தது. ஆனா இன்ன வஸ்து என்று சொல்வதற்கு இல்லாம இருந்தானே அந்த வசனம் வருது. இல்ல வர இல்ல இருந்தான். அப்படி ஒரு வஸ்து ஒன்று இருக்கிறேன்டா உருவம் இல்லாம இருப்பு நிலை அமையுமாங்கிறதுதான் கேள்வி. நாம இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமே, இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்களை வச்சு எடுப்போமே, நான் இந்த 2 கை 2 கால் எல்லாம் நல்லா தானே இருக்கி. இப்ப இதுல சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமையா இல்ல என்ன வச்சு எடுப்போம். இப்ப இந்த 2 கையும் இல்லை என்றாலுமே எனக்கு ஒரு உருவம் இருக்கும்பா. கை இருக்கக்குள்ளே ஒரு உருவம் இருந்துச்சு. கை 2 இல்லாம ஆகினாலும் கை 2 இல்லாம ஒரு உருவம் ஒன்று. இப்ப திரும்ப காலையில் இல்லாமக்குவோம், இப்பயும் ஒரு உருவம் ஒன்றைக்குவா. இப்ப கழுத்தொடை இல்லாமக்குவோம், முண்டை மட்டும் வச்சு ஒரு உருவம் ஒன்று இருக்கும் தானே, ஒரு உருவம் ஒன்று. என்ன அப்படி அதையும் ஒரு 100 துண்டா உடைக்கும்.
உடைச்சா அந்த உணர்வோட ஒரு உருவம் ஒன்றைக்கு தானே, ஏதோ ஒரு துகள் ஒன்று. அப்ப அப்படி வார அந்த துகளையும் ஒரு 100 துளா உடைப்போம். உடைச்சா அப்பையும் நம்ம கண்ணுக்கு விளங்காட்டியும் ஏதோ ஒரு உருவம் ஒன்று இருக்கு. நம்ம கண்ணால பார்க்க எல்லாமே இருக்கு அந்த உருவத்தை. ஏன் நாம ஒரு முடிவு எடுக்கோம், கண்ணுக்கு தெரியாதே இன்னைக்கு உருவம். அது ஒரு அந்த என்ன பெரிசா பாக்குற மாதிரி ஒரு கருவி ஒன்று நமக்கு கிடைச்சா அன்னைக்கு உள்ள உருவத்தை பெரிசா காட்டு நமக்கு. இப்படி நம்மளோட ஆரம்பம் வரைக்கும் போக 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 ஒரு உருவம் ஒன்றும் நம்மகிட்ட இருந்துகிட்டேதான் இருக்கு. இப்ப 25 வயசுல ஒரு உருவம் ஒன்று, 20 வயசுல ஒரு உருவம் ஒன்று, 10 வயசுல இருந்துச்சு, இந்திரிய துளி அறிவுக்குள்ள இருந்துச்சு, அதுக்கு முதலும் இருந்துச்சுதான். ஆனா இது இன்னும் உருவம் தாண்டு செல்லேலாம். என்ன இப்ப இந்திரிய துளின்னு சொல்லி ஒரு பேரு வச்சிருக்கோம், குழந்தைன்னு ஒரு பேரு வச்சிருக்கோம், இப்படி அதுக்கு ஒரு பேரு வச்சு கொள்ள அமெரிக்கா அப்படி ஒரு உருவம். அது அந்த உருவத்துலதான் அப்படி உருவம் தான் இந்த ஹலக்கல்லாஹு ஆதமாலா சூரத்தில் ரஹ்மானுங்கிற அந்த ரஹ்மானுடைய உருவம் அறியாதா? அப்படி எடுக்கலாம்பா. இப்ப எப்படி என்ன ஆரம்பத்துக்கு போயிட்டோம்னாலும் உருவம் இருக்குந்தானே, அந்த சூரத்து ரஹ்மானுடைய சூரத்தை அறியாதா? அப்படி இருந்தவன் தானே இப்ப மனிதனுங்கிறவன். யாரு அப்படி இருந்தவன் தான். அப்படி இருந்தவன் இப்ப ஏதோ ஒரு இப்ப பாக்குற மாதிரி கண்ணாடியில தெரிய ஒரு உருவம் ஒண்ணுல கட்டுப்பட்டவனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். யாருக்கு? இது மனிதனிடத்துல அவன் மறதியால. ஆனா உண்மையில அவன்கிட்ட எந்த உருவம் இருக்கின்றா, அவனை எந்த உருவத்துல அந்த ரஹ்மான் எந்த உருவத்தை எடுத்தானோ அதே உருவத்துல இப்ப இருந்துட்டு இருக்கான். இப்ப நாம டிக்கெட் செஞ்சு ஞாபகப்படுத்தி நமக்கு தெரிய வர வேண்டியது இதுதான். ஏன் அந்த முதலாவது வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அப்ப ஆதம் ரஹ்மானுடைய சூரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க என்றா, நாம முதலாம் வானத்துக்கு போன உடனே நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல உண்மை தெரிய வர போகுது. அப்படி தெரிய வாரேண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சூரத்தும் தெரிய வரத்தானே வேணும். அது தெரிய வர வேண்டியது தானே ஞாபகப்படுத்தல். முதலாம் வானத்துக்கு போகத்தானே வேணும். இப்ப ஞாபகப்படுத்தல் முதலாம் வானத்தை மிக்க பலத்துடனே கடக்க போகுது. அப்ப உருவம் தெரியாம அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூரத்து தெரியாம முதலாம் வானத்தை கடக்கலாம். அப்ப அந்த உருவம் தெரியத்தானே வேணும். எதன் ஏன் தெரியணும்னா அது எந்த உருவம் நான் மறந்து போயிருக்கேன், இதுதான் என்ன உருவம் என்று தெரியாம. பயணம் போகல ஒவ்வொரு வானமா கடந்துதானே எல்கையை முடிக்கணும் அறிவில்லை. அப்ப அந்த உருவம் என்னங்கிறது அறிவுலாமே ஒரு திக்கு செய்யற மூலமா என்னன்னா அந்த உருவம் எது என்ன கற்பனையில பண்ற உருவம் இல்லை. கற்பனைங்கிறது கரைசேக்காது. அப்ப இது கற்பனையில பண்ணாம நம்மட அறிவுல தெளிவாயிட்டு போகணும். அதுக்கு என்ன வழி? தியானம் செய்யறது தானே. என்ன தியானம் செய்யக்க நாம நேற்றையும் எடுத்தோம் தானே, திக்கர் செய்கிறது எப்படி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. அப்படி எடுத்து போகக்குள்ள அப்படியே ஒரு நிலப்பட்டுக்கிட்டு நான் தான் இருக்கணுங்கிற உணர்வோட இருந்துகிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கக்குள்ள இப்ப சிந்தனோடு நான் தான் இருக்கேன்டா நான் எப்படி இருக்கேன், ஏன்னா நான் இருக்கிறது எனக்கு தெரியணும். இப்ப நான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்யணும்? நான் எப்படி இருக்கணுங்கிற சந்தேகம் எனக்கு வருது, கேள்வி வருது.
எப்படி இருக்கேன்? இப்ப உலகத்துல நான் எப்படி இருக்கேன்? ஒரு 5 அடி 6 அடியோ இல்ல ஒரு உடல்ல கட்டுப்பட்டுக்கிட்டு இப்படி என்ன சுத்தி நிறைய பொருட்கள் இருக்கிறதா நான் கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கை ஒன்று வந்துட்டு இருக்கேன். அப்ப தியானத்துல இருக்கக்குள்ள உலகமெல்லாம் இல்லை, இப்படி என்ன சுத்தி எந்த பொருட்களும் இல்லை. அப்ப என்ன தவிர ஒன்றுமே இல்லை. அப்ப என்னோட பக்கத்திலேயோ இல்ல அருகிலேயோ ஏதாச்சும் ஒன்று இருந்தா தானே நானும் இருக்கிறதா நினைக்கலாம். இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன் வெப்பமே. அப்படி எடுத்தா நான் இப்ப எப்படி தெரிவேன்? நானும் இருப்பேன், உலகமும் இருக்கும். அப்பனே நான் மட்டும் இருக்கிறது இந்த உலகத்துல தெரியும். அங்க அப்படி உலகமும் இல்லையே. அப்படி உலகமும் இல்லாம எதுவுமே இல்லாம நான் மட்டும் இருந்தேன்டா எப்படி இருப்பேன்? நான் இருந்தேன்டா ஏன் எந்த பார்வையில வேற எதுவும் தெரியுது இல்லை, எனக்கு வேற எந்த சத்தமும் கேட்குது இல்லை. அப்ப என்னால கிரகிக்க முடியுது அந்த நிலையில எதுவுமே இல்லைன்னு. ஆனா இப்ப நான் எப்படி இருக்கணுங்கிறத அறிய போறேன். ஏன் நான் அறிஞ்சதான் நான் இருக்கணுங்கிற உறுதி எனக்கு கிடைக்கும். இப்ப ஞாபகப்படுத்தல நிலையை ஞாபகப்படுத்துறோம் அந்த ஒரு நிலையை. அப்ப ஞாபகப்படுத்தி அதுல நான் இருக்கணுங்கிற உறுதி எனக்கு கிடைச்சா தானே அதுல தரிச்சே இருக்கலாம். இல்ல என்னால மட்டும்தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்க போறேன். அப்ப நான் இருக்கேன்ங்கிற உறுதி எனக்கு கிடைக்கணும்டா நான் அறிஞ்சிருக்கணும் நான் எப்படி இருக்கேன்னு. அப்பதான் அதை நம்பலாம். அதுக்கப்புறம் உறுதி ஏற்படும் நம்பிதான். அப்ப என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று அந்த கருத்துல இப்ப நான் இருக்கேன். அப்ப நான் இருந்தா எனக்கு தெரியத்தானே வேணும். ஏன் தெரிகிற நிலை என்ற ஒரு கேள்வி வருது. அப்ப ஏன் தெரிகிற நிலை என்ற கேள்விக்கு பதில் கூறுவது எப்படி என்றா தெரியணும்னா நிறைய இருக்கணுமே. இருந்தா தானே இது இன்னது இது இன்னதான்னு தெரியும். அங்க அப்படி நிறைய இல்லையே. அப்ப எப்படி தெரியுது? தெரியாது. அப்ப தெரியாட்டி எப்படி இருக்கு? என்ற நீள அகலம் என்ன? இப்ப நான் தானே இருக்கேன். நான் இருந்தேன்டா நான் எப்படி இருக்கேன் எப்படி அமைஞ்சிருக்கேனுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியணும். அப்ப என்ற நீள அகலங்கள் என்ன யோசிச்சா நீளம் அகலமும் தெரியுறேன்டா அந்த நீளத்தோட முடிவுல இன்னொரு பொருள் இருக்கணும். ஒரு நான் 4 அடி என்று நான் கணக்கு போடுறேன்டா 4 அடிக்கு பக்கத்துல ஒரு வெற்ற இடம் ஒன்று இருக்கணும் எனக்கு. அப்பதான் இப்ப தலையில இருந்து கால் வரைக்கும் என்று ஒரு அளவு ஒன்று எடுக்கலாம். இப்படி எடுக்க வெற்ற இடமும் இல்லைங்க. அப்ப எப்படி இருக்கேன்? எனக்கு எல்கையே இல்லாட்டி எப்படி இருப்பேன்? ஒருவேளை எல்கையே இல்லை என்றா இப்படித்தான் இருப்பணும் ரெண்டே ஒரு தெளிவு ஒன்று படுது. அப்ப எல்கையே இல்லாம நான் இருக்க நான் இருந்தா உருவம் இருக்கணும்ங்கிறது எதை வச்சு முடிவெடுத்தேன்? ஹதீஸ வச்சு முடிவெடுத்திருக்கேன். ஏன் ரஹ்மானுடைய சூரத்தில் ஆதமை படைத்திருக்கான். அப்ப இந்த அறிவு நிலை ஆதத்துடைய சூரத்தை அறியணும். ஆதம் யாரு? நான் தான். அங்க நான் வேறொரு ஆள் ஆதம் வேறொரு ஆள் இல்லை. ஆதமுடைய அறிவு நிலைக்கு எந்த அறிவு நிலை வருது? அதுக்காக அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து நான் இப்படி எல்லாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன் எனக்கு அறிவுல அமைக்கணும் அது. அப்ப என்னுடைய சூரத்து என்னவா இருக்கும்னு நான் அறிவுல அமைச்சு எடுக்க ஆதமுடைய சூரத்து இன்னதுதான் தெளிவா போகுது எனக்கு. அப்ப எனக்கு நீளமும் அகலமும் இல்லாம எந்த கட்டுப்பாடும் இல்லாம இந்த உலகத்துல பாக்குற சிவப்பு நீலம் மஞ்சள்ங்கிற இந்த எந்த நிறமும் இல்லாம ஒரு உருவம் ஒன்று எனக்கு இருக்கு. அந்த உருவம் இப்படி இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி வருது. உருவம் ஒன்று இருக்கிறேன்டா நிறம் ஒன்று இருக்கத்தானே வேணும். நிறம் இல்லையேண்டா உருவம் இருக்குன்னு செல்ல இல்லாது. அப்ப நிறமும் இருக்கு. அப்ப எப்படி இருக்கேன்னா அந்த நிறத்தோட அப்ப என்ன நிறம் எனக்கு இருக்கு. அப்ப இப்படி யோசிக்கிட்டனால அடுத்த கேள்வி வருகிறது. நிறங்கள் என்று சொல்லப்படுறது இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சிவப்பு கலர்ல ஒன்று தெரியுது, மஞ்சள் கலர்ல ஒன்று தெரியுது என்றா இப்ப இன்னொரு கலர் தெரியுது செம்மஞ்சள். உதாரணத்துக்கு ஒரேஞ்சிற கலர் வைத்தானே அந்த கலர் வந்துட்டு சிவப்பும் மஞ்சளும் சேர்றதால வரகால்
செம்மஞ்சள் என்ற ஒரு கலர் இல்லை. சிவப்பும் மஞ்சளையும் சேர்த்தா செம்மஞ்சள் ஒரேஞ்சு கலர் வரும். அப்ப இப்படி 2 வர்ணங்கள் 2 நிறங்களை சேர்க்க ஒரு நிறம் வருது, 4-5 நிறங்களை சேர்க்க ஒரு நிறம் வருது. இப்படி இந்த உலகத்துல இந்த அறிவு நிலையில என்னென்ன நிறங்கள் எல்லாம் இருக்கோ அத்தனை நிறங்களையும் சேர்த்தா ஒரு நிறம் வராதா? வரத்தானே வேணும். என்ன சிவப்பை மஞ்சளையும் சேர்க்க ஒரு நிறம் வந்துச்சு, அதுக்கு செம்மஞ்சள் என்று பேர் வச்சோம். இப்படி இந்த உலகத்துல என்னென்ன நிறங்கள் எல்லாம் இருக்கோ அந்த நிறங்களை எல்லாம் மொத்தமா சேர்த்தா ஒரு நிறம் வராதா? அந்த நிறத்துல இருந்துதானே இத்தனை நிறங்களும் பிரிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றுண்டா சிவப்பா பிரிஞ்சிருக்கு, மஞ்சளா பிரிஞ்சிருக்கு, பச்சையா பிரிஞ்சிருக்கு, நீளமா பிரிஞ்சிருக்கு. இப்படி நாம பார்க்கிற அத்தனை நிறங்களும் அந்த நிறத்துல இருந்து பிரிஞ்சிரியாதா? அப்படி ஒரு நிறம் இருந்தா இப்ப நான் என்னத்துல இருக்கேன், அந்த உறக்க நிலையை ஞாபகப்படுத்திக்கிட்டு நான் எப்படி இருக்கேன்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எந்த நிறங்களும் எல்லா நிறங்களையும் சேர்த்து மொத்தமா இருக்கிற ஒரு நிறம் தான் இந்த இப்ப எனக்கு தெரிகிறதா? ஏன் நான் தானே இன்ன பொருள் இல்லாத நிலையில இந்த சர்வ உலகங்களையும் தன்னுள்ள பொதிச்சு கொண்டு ஆதம்ங்கிற சூரத்துல இருந்தார். அப்ப அப்படி ஒரு சூரத்துல நான் இருந்தா இந்த அத்தனை நிறங்களும் சர்வ உலகங்கள்ல இருக்கிற அத்தனை நிறங்களையும் பொதிஞ்ச ஒரு நிறத்துல தானே நான் இருந்திருப்பேன். இப்ப இங்க தனிய தெரிகிற அத்தனை நிறங்களையும் மொத்தமா சேர்த்து குறிப்பிட்ட ஒரு நிறத்துல இருந்திருக்கு. அந்த நிறம் தான் இப்ப இந்த அரிக்கிற நிறமா? இப்ப நான் இன்னும் தியானத்துல இருந்து வெளியே வரல. இந்த கேள்வி எல்லாம் கண்ணை மூடிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப எனக்கு அறிவுல கொஞ்சம் கொஞ்சமா அமையுது. ஏன் நான் சிந்திக்க இப்படி இல்லை இப்படித்தானோ, இப்படி இல்லை இப்படித்தானோ அமைச்சு வாரு. அப்படி அமையக்குள்ள இப்ப நிறங்கள் எல்லாத்தையும் சேர்த்து குறிப்பிட்ட ஒரு நிறத்துல அமைச்ச மாதிரி இந்த தெரியுது உருவங்கள். இப்ப நஷானால உருவம், சஹீட உருவம், இந்த இப்ப உருவாட்டத்துல வந்துக்கிற அத்தனை பேர்ல உருவம், இவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்த உருவங்கள். இப்படி கோடா கோடி வீடு, வானம், பூமி, இப்படி எல்லா உருவங்களையும் மொத்தமா சேர்த்து எப்படி நம்மள கண்ணுக்கு தெரிகிறதே தெரியாதது இப்படி எல்லா உருவங்களையும் மொத்தமா சேர்த்து குறிப்பிட்ட ஒரு சூரத்துல குறிப்பிட்ட ஒரு உருவத்துல இன்ன பொருள்னு சொல்லாத உருவத்துல நான் இருந்தேன்டா இப்படித்தான் இருப்பேனா? இப்படி நான் இருந்து ஆகுகிறேன்னு நினைச்சதுதான் தாமதம். எல்ல இருந்த உருவம் வெளிப்பற்றி இப்படி வராதா? இப்ப நிறத்தையும் எடுத்துட்டு தோற்றத்தையும் எடுத்துட்டு இன்னும் ஒன்றிற்கு பாக்கி பெயர். பெயருங்கிறது என்ன? இந்த பேர் சஹி. நான் சொல்றேன் சஹி என்று அந்த சத்தம் என்ன பாஷையில சொன்னாலும் ஒரு சத்தத்துல என்ன குறிப்பிடுறேன், அதுக்கு நான் பெயர் என்று சொல்லி வச்சிருக்கேன். இப்ப தமிழ் பாஷையில சொல்லியிருக்கேன். இப்ப இது சஹிங்கிறது அரபு சொல். இதுக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கும், இங்கிலீஷ்ல ஒரு கருத்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாஷையிலையும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி இத்தனை சத்தங்களும் தமிழ்ல ஒரு சத்தம், சிங்களத்துல ஒரு சத்தம், ஆங்கிலத்துல ஒரு சத்தம், இப்படி ஒவ்வொரு சத்தங்கள்லையும்
என்ன தானே குறிப்பிடுறேன். இப்ப என்ன மாதிரி ஒரு மரத்தை எடுப்போம், மரத்தையும் என்ன செய்யறேன் தமிழ்ல மரம் என்று சொல்லி குறிப்பிடுறேன் ஒரு சத்தத்துல. இப்ப வேறொரு சத்தத்துல ஆங்கிலத்துல ஒரு பேரு மரத்தை குறிப்பிடுறாங்க, சிங்களத்துல வேறொரு சத்தத்துல ஒரு பேரு மரத்தை குறிப்பிடுறாங்க. இப்படி எல்லா சத்தங்களும் இந்த பேரண்டத்துல இருக்கிற அத்தனை சத்தங்கள வடிவங்களையும் மொத்தமா சேர்த்து ஒன்றுபடுத்தினா ஒரு ஓசை அறியாதா? அந்த ஓசை, அந்த நாதம் எனக்கு எந்த நிறமும் எந்த தோற்றமும் அமைகிற இடத்துல எனக்கு கேட்கும், தெளிவா கேட்கும். இப்ப கொஞ்சம் ஒரு நில படாட்டி கொஞ்சம் குறைய கேட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு நில பட்டா எந்த நிறம் இதுதான் என்று எந்த அறிவுல அமைகிற அந்த கணம், எந்த தோற்றம் இதுதான் என்று இந்த அறிவுல அமைகிற அந்த கணம், எந்த பெயரும் இதுதான் இந்த நாதம் ஒரே நிலப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். ஏன் இப்படித்தான் நினைவுகள் இருக்கு. நிறம், தோற்றம், பெயர் அன்றி நிலையான பொருள் ஏது? நினைவோடு சிந்தித்துப்பார். நினைவோட சிந்திக்க நிறம் என்ன நிறம், அது தெரியுற தெரியாத இப்படி அத்தனை நிறங்களையும் பொதிச்சா குறிப்பிட்ட ஒரு நிறம். தோற்றம் என்ன தோற்றம், அது தெரிகிறது தெரியாதது இப்படி அனைத்து தோற்றங்களையும் பொதிச்சா அந்த தோற்றம். பெயர் என்ன பெயர், அது இப்ப கேட்கிற சத்தம், கேட்காத சத்தங்கள், இப்படி எல்லா சத்தங்களையும் பொதிச்சா ஒரு நாதம். இந்த நிறமும் தோற்றமும் நாதத்தையும் அன்றி நிலையான பொருள் ஏது? நினைவோடு சிந்தித்துப்பார். அப்படி நினைவோட சிந்திச்சா நிலையான பொருளா இருக்கிறது இந்த நிறமும் தோற்றமும் பெயரும் தான். ஒருமையில சொல்லப்பட்டிருக்கு நிறம், தோற்றம், பெயர். அப்படி நிறம், தோற்றம், பெயரா இருக்கிறது தான் நம்மளோட கண்ணுக்கெல்லாம் தெரியுதே, நிறங்களா, தோற்றங்களா, பெயர்களா. இப்படி சொல்றேன். வந்திருக்கென்னும் சொல்லலாம். வந்திருக்கேன்றா அது ஏதோ ஒரு இடத்துல இங்க இடத்த வந்த மாதிரி போய்த்திரும். அப்படி இல்லை. இப்ப இப்படி இருக்கிறதுதான் அப்படியும் இருக்கு. இது விவரம், அது போதும். இப்ப பொதுவா இருக்கிற அந்த கற்பனை அறிவுல அமைஞ்சிட்டா நாம இருக்கிற நிலைமை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை. நம்மட அறிவு அந்த இடத்துல முராக்கபா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இன்னதுதான் இன்னதுதான் இது இதுதான் ரெண்டு தெளிவாகிக்கிட்டு இருக்கும். இது என்னுடைய முராக்கபா தான். சாச்சா சொன்னதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு போனது. இப்படித்தான் எனக்கு அந்த நிலை அமையுது. எல்லாருக்கும் இப்படித்தான் அமையும் மட்டும் இல்ல, இப்படி அமையாதண்டும் இல்லை. அவங்க எப்படி எப்படி சிந்திக்காங்களோ அவங்களோட அந்த பக்குவங்கள் எந்தெந்த நிலைமையில எல்லாம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு விளங்கிட்டு போகும். வேற வேற விஷயம். இதுல நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். இந்த உள்ளம் ஓர் நிலைப்பட்டா இப்படிதான் தெளிவாகி கொண்டே போகும். ஓர் நிலை அடைந்த அந்த உள்ளத்துலதான் ஈமான் உறுதி அடையும் என்று சொல்றாங்க. ஈமான் என்ற இந்த நம்பிக்கை
உறுதி அடைஞ்சு கொண்டே போகும். அதுல குழப்பம் இருக்காது. இது நல்ல ஒரு தெளிவான விஷயம்தான். எப்படி பேசினாலும் எங்கேயாவது பேசினாலும் ஓர்நிலைப்பட்ட உள்ளத்தோட ஓர்நிலைப்பட்ட அந்த வசனமே வருது என்று சொன்னாக்கா அது தெளிவு தான். பேசிக்கிட்டு போகக்குள்ள சாச்சாவோட அடிக்கடி செல்ற சாச்சா இப்படிதான் அந்த பாட்டு எல்லாத்தையும் கேளுங்கன்னு வலியுறுத்துறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பாட்டும் பிடிக்காதுன்னா இப்ப கேட்கக்குள்ள டக்குன்னு அந்த வாய் முணுமுணுக்கிற மாதிரி தெரியாது எல்லா பாட்டும். அதுல ஒரு சில வரிகள் எப்படின்னா நமக்கு நம்மள அறியாம அந்த முணுமுணுத்துட்டு அதை பாடிக்கிட்டு இருப்போம். இப்ப இங்க போகக்குள்ள ஏதாச்சும் ஒரு வேலை செய்யக்குள்ள நம்மள அறியாம நம்மள இடத்துல ஒரு பாட்டு வரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பாட்டு வரிதான் நாம சிந்திக்க வேண்டிய பாட்டு வரி. அதை சிந்திச்சோம்டா அதுல ஒவ்வொரு கேள்வி எழுப்பி போனோம்டா இப்படிதான். இப்ப நான் போனது இப்படி அந்த நிலையை இப்படி அந்த பாட்டு வரி கொண்டு போய் நிப்பாட்டும் அந்த நிலையை. அவங்களோட சிந்தனை வேற மாதிரி. சஹி, நல்ல ஒரு விஷயம், அருமையாக எடுத்தீங்க. எல்லாரும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சந்தோஷப்படுறதை தவிர வேறு எதுக்குமே இல்லை. சரணனா, சஹீட முராக்கபா எப்படி போயிருக்கு? நல்ல. இதுதான் அந்த ஒருநிலைப்பட்ட நிலையில் தன்னை முராக்கபா செய்கிற நிலை. நான் தன்னை கொண்டு விட்டு போகிறது இப்படி தான், கண்டிப்பாக கொண்டு விட்டு போகும். அதுதான் தெளிவில் கொண்டு போய் நிற்பாட்டேன். ஏனெண்டா 3 வழி இருக்கு. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத முன்னுக்கு எழுதி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் உத்து பார்க்குற கண்ணால் உஸ்தாத் அந்த 3 முறையும் சொல்கிறா ஒரு பேச்சில். மறுபடியும் என்ன செய்கிற, கண்ணை மூடிக்கிட்டு அதை ஒரு கைன்னு செய்கிறேன், உள்நோக்காக பார்க்குறேன். இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கு, ஒரு டொட் மாதிரி ஒன்றை வைக்கிறேன். வச்சுட்டு அதை அப்படியே குறிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இருந்துட்டு அப்படியே என்ன செய்கிறேன்டா கண்ணை மூடிட்டு அது தெரிகிற மாதிரி உணர்வு. இன்னொரு முறை முராக்கபா. ஆகவும் சிறந்த முறை முகமது நபி லேசாக போன முறையும் நம்மளோட உஸ்தாது போன முறையும் மிச்சம் லேசாக போகிற ஒரு முறை தான் முராக்கபா. எந்நேரமாக அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கிறது. சிந்தனை செய், தெளிவு பெறு, சித்தத்தில் போராடி வெற்றி பெறும். அது ஒரு கட்டம் வரைக்கும் தான் நாம் முயற்சி எடுக்கிறேன். கல்வியில் கொஞ்சம் உள்ளுப்பாக ஒரு நினைவில் சிந்திக்கிற அளவுக்கு ஒரு தெளிவொண்டு வந்துட்டேன்டா. நினைவில் இருந்து இப்படி சிந்திக்கிறேன் என்றது கொஞ்சம் பிடிப்பட்டாலே போதும். அவர் என்ன செஞ்சாலும் இயல்பாக அந்த சிந்தனைகள் எந்நேரமோ அது வேலை செஞ்சுக்கிட்டு அந்த முராக்கமாக போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமாக தான். இதோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் நான் யார் என்கிறத நான் சிந்திச்சுக்கிட்டு அந்த சிந்தனையோடையே தெளிவை கண்டுக்கிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் போகிறது தான். அதுதான் தேவை. நான் எனக்கும் இன்றைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டேன். அதில் ஆரம்பத்தில் எடுத்த ஒரு விஷயத்தில் சின்ன ஒரு நுட்பம் ஒன்றைக்கு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது அந்த நுட்பத்தை எடுக்கலாம். இப்போ இன்ன பொருளண்டி இல்லாமல் இருந்தான், இன்ன பொருளண்டி இல்லாமல் இருந்தான் ரெண்டா, அங்கே பொருள் இருந்திருக்கி, அது இன்ன பொருளண்டி இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு தேவையான அர்த்தம் ஆரம்பத்தில் அதை எடுக்கலாம். இன்ன பொருளண்டி இல்லாமல் இருந்தான்டா பொருள் இருந்திருக்கு, அது இன்ன பொருளண்டி இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ நாம் படைத்தோம் என்று சொல்கிறது இன்ன பொருளண்டு இல்லாமல் இருந்ததையா, அது இன்ன பொருளண்டு வந்ததையா? நாம் படைத்தோம் என்று தான் இந்த வசனத்தில் வருகிறது. நாம் படைத்தோம். ஏன்னா இன்ன பொருளண்டு இல்லாமல் இருந்தது வந்திருந்தா, அது அந்த இன்ன பொருளண்டு இல்லாமல் இருந்ததே வந்திருந்தா, அந்த படைத்தல் என்ற ஒரு விஷயம் என்றால் இன்னைக்கு பொருந்தாது. ஏன்னா படைக்கலையே, ஏற்கனவே அது இருந்தது தானே. படைத்தல் என்றால் என்ன? இருக்கிற ஒரு பொருளை என்ன இருக்கி என்று கொண்டு அந்த காட்டுறது, அந்த உருவாக்கினது இல்லை. அது
உருவாக்கமும் இல்லை. இன்னைக்கு படைத்தல் வராது. ஆனால் வேதம் நாம் படைத்தோம் என்று தான் செல்லுது. நாம் படைத்தோம், அங்கே நான் படைத்தோம் என்று வருது என்ன சார்னா நாம் என்று தானே வருகிறது. இல்லை என்னடா நான் படைத்தேன் என்று வராது, நாம் படைத்தோம் என்று தான் வரும். இந்த உருவாக்கிடும். அப்போ இன்ன பொருள் என்று இல்லாமல் இருந்தது உருவாக்கப்பட்ட நிலை இல்லை, இருந்துச்சு. என்ன பொருள் என்று இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அப்படி இருந்த பொருளை நாம் தான் உருவாக்கினோம். அப்போ உருவாக்கினது, அந்த உருவாக்கப்பட்டது தான் நாம் படைத்தோம் என்ற கருத்தில் வரும். அப்படி பார்த்தாலும் இன்னும் பொருளண்டி இருந்தது இன்னும் வந்திருக்கண்டா உருவாக்கினோம் என்கிறத இனி பொருந்தது. ஆனால் வேதம் சொல்லுது உருவாக்கினோம் மட்டும் சொல்லுது, அதுவும் நாம் உருவாக்கினோம் மட்டும் சொல்லுது, நாம் மட்டும் சொல்லுது. அப்போ அதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கா. நாம் என்று சொல்கிற அந்த சொல் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்று உருவாகிறதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துத்தான் இன்னைக்கு நாம் என்ற ஒரு வசனம் வந்திருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஹலக்கல்லாஹு அலா எப்படி வருகிறது அந்த வசனம் சொன்னா, ஆதம் ரஹ்மானுடைய சூரத்தில் ஆதமை படைத்தான் இல்லையா? அப்போ ரஹ்மானுடைய சூரத்தில் ஆதமை படைத்தானுங்கக்குள்ள ஆதமுக்கா இன்னைக்கு ஒரு சூரத்தொண்டு இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ ஆதமுக்கு ஒரு சூரத்து தேவைப்படுதுன்ற உடனே இப்போ அதை எதை கொடுத்திருக்கான்? ரஹ்மானுடைய சூரத்தை கொடுத்திருக்கான். ஒரு நுட்பத்துக்காக தாரன் சிந்தனை கெடுங்க, இதுக்கு அங்கலையும் போகலாம். இப்போ ரஹ்மானுடைய சூரத்திலே இப்போ ஆதம் இருக்காரு சரியா? இப்போ அந்த சூரத்தை எப்படி இருக்கி? இயக்கம் இல்லாமல் இருக்கி. சூரத்தை எப்பயும் ஒரு தோற்றம் இயக்கமாக இருக்காது. இப்போ அந்த தோற்றம் இயங்குறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய ரூஹ கொடுக்கான் இல்லையா? தஜல்லி ஆகிறான். இப்போ ஆதமுக்கண்டே நெருந்த இன்னைக்கு இப்போ சூரத்து ரஹ்மானுடையது, அவருக்கு கொடுக்கப்பட்ட உயிர் அல்லாவுடைய ரூஹு, அவர் ஊதப்பட்டிருக்கு யார் ரூஹு? அல்லாட ரூஹு. இப்போ இன்னைக்கு ஆதம் அண்டு இருக்கிறது ரஹ்மானுடைய சூரத்தும் அல்லாவுடைய ரூஹும் தானே. ஆதம் அண்டு நீ அதோண்டு இருந்தியா? இப்போ அப்போ நாம் படைத்தோம்ங்கிறதுக்கு அங்கே அந்த ரெண்டு தத்துவம் ஒரு தத்துவத்தில் ரெண்டு விஷயம் தேவைப்பட்டிருக்கா இல்லையா? ரெண்டு தத்துவம், அது ஒரு உடன்பாடில் இருக்கிற ரெண்டு தத்துவம் தேவைப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம் உருவாக்கினோம்ங்கிறத விட அது ரெண்டு, இப்போ ரஹ்மானுடைய தோற்றமும் தேவைப்பட்டிருக்கு, அல்லாவுடைய ரூஹும் தேவைப்பட்டிருக்கு. இப்போ மொத்தத்தில் ஆதமண்டு அங்கே சொல்கிறத பார்த்தா ஆதமண்டு அங்கே ஒன்று இருக்கல. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அந்த ஆதமங்கிறத நாடின விதமாக தான், அந்த நாட்டத்தின் படி நடந்ததாக தான், அந்த நடந்ததை தான் வேதம் சொல்லுது, அந்த ஹதீஸ் சொல்லுது. அப்படி அந்த சூரத்தில் படைத்தான். இதுதான் ஆதமுங்கிறது சரியா? இப்போ இங்கே வருகிறது எப்படி? இன்ன பொருளண்டு இல்லாமல் இருந்தான் மனிதன் என்று சுட்டப்படுறதால சரியா? அப்படி இப்போ ரஹ்மானுடைய தோற்றத்திலேயும் அல்லாவுடைய ரூஹும் புகுத்தப்பட்ட அந்த நிலையத்தான் இன்ன பொருளண்டு இல்லாமல் இருந்தான். ஏன்னா அங்கே ஒரு பொருளாக இருந்தானா? இன்ன பொருளண்டு இல்லாமல் இருந்தான். அப்போ இன்ன பொருளண்டு இல்லாமல் இருந்த ஒன்று உருவாக்கப்பட்ட நிலை. இன்னைக்கு ஒரு பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பொருளை உருவாக்குறதுக்கு ரஹ்மானுங்கிற தோற்றத்தையும் தன்னுடைய ரூஹையும் என்ன செஞ்சிருக்கான்? இப்போ உருவாகிருக்கு. என்ன ஆதம் என்று சொல்லி ஒரு நிலையொன்று உருவாகிருக்கு. அந்த ஆதம் என்று சொல்றது தான் இன்ன பெயர் என்று செல்லாமல் இருந்தானுங்கிற நிலை. அந்த நிலை இருக்கு, அப்படியே இப்பயும் இருக்கு, எக்கணத்திலையும் இருக்கு. ஏனென்றா அல்லாஹ்வை வெளிப்படுத்துறது அந்த நிலை தான். அப்போ அதுக்குத்தான் அப்படியே ஒரு நிலையில் மனிதன் இருந்தான். இப்போ இன்னைக்கு ஆதமுக்கண்டு ஒரு நிலை இருக்கையும் இல்லை, மனிதனுக்கண்டு ஒரு நிலை இருக்கையும் இல்லை. அப்போ இது உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே இது உருவாக்கப்பட்டிருக்கு? அவனுடைய அறிவில் இல்லாட்டி 100 பிரகாசம்ங்கிற நிலையிலே ஏற்பட்டிருக்குது. அப்போ இது என்னன்னா ஆதியின் பிம்பம். இது ஒரு பிம்பம் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆதியின் ஜோதியின் பாலே நீ சிந்திப்பாயே ஹக்கு ஹக்கு களிமா கருத்தினை உணர்ந்ததுண்டா என்று கேட்குற அந்த கருத்தை தான் இப்போ நான் காட்டித்தாரேன். இப்போ இன்னைக்கு ஆதம் என்ற ஒரு பொருளும் இருக்கல, மனிதன் என்ற ஒரு பொருளும் இருக்கல. ஆனால் இன்ன பொருள் என்று இல்லாமல் இருந்த நிலையொன்று இருந்திருக்கு.
மனிதன். அதுதான் உருவாக்கப்பட்ட நிலை. உருவாக்கப்பட்டது என்ற உடனே படைக்கப்பட்டது இல்லை. ஏனென்றா ரஹ்மானுடைய தோற்றம்ங்கிறதும் படைக்கப்பட்டது இல்லை. அது அல்லாஹ்வுடைய திருநாமம். அந்த ரஹ்மானுங்கிற அந்த தோற்றம் படைக்கப்பட்டது இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரூஹ புகுத்தினான் என்று சொல்றதும் அங்கே உருவாக்கப்படலை. அப்போ உருவாக்கப்பட்டிருக்கின்றா இது ரெண்டும் சேர்ந்த உடனே ஒரு நிலவு இருக்காங்க. இது இயல்பாக இருக்கு. இப்படி இன்ன பொருள் இன்ன பெயர் என்று இல்லாமல் இருந்தான் மனிதன். இப்போ அதுக்கு பேர் தான் மனிதன். அதை நாம் படைத்தோம், நாம் உருவாக்கினோம் என்று சொல்கிற நிலையத்தான் அதை சொல்கிறான் இன்னைக்கு. அப்போ இதில் உள்ள நுட்பம் இன்னும் கொஞ்சம் அங்காலையும் போகலாம். இது ஆரம்பத்தில் எடுத்த உடனே நான் நினைச்சேன் இதை கடைசியில் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். அப்போ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணுமென்னா நாம் நாளைக்கு இது சம்பந்தமாக எடுப்போம். இதில் உள்ள இன்னும் கேள்விகள் இருந்தால் நாளைக்கு எடுப்பேன் நான். அப்படி செய்வோம். ஏன்னா இன்றைக்கு டைம் சரி. நாளைக்கு இதே சம்பந்தமாக ஒரு தெளிவு வேணுமென்னா எடுப்பேன் நான். அப்படி செய்வோம். சரி பாரு, கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் இதில் எடுக்கிற ஏதாவது ஒரு கேள்வி எடுங்க. இன்னைக்கு சஹி எடுத்து இதை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக முராக்கபாக கொண்டு போவோம். சரி சரி சரி. அப்போ அது உங்களுக்கு தான் பதில் வந்துருக்கு. இதை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேச்சை கேளுங்க. இதில் எல்லாம் இருக்கு. இதில் சும்மா ஒரு 30க்காக தான் அதை நான் தந்தேன். அதை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. சரி, அப்போ இதோட நிப்பாட்டுவோமேனே நசர்னா சஹி நிப்பாட்டுவோம். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.